என் பேர் பிரியதர்ஷினி. நான் செகண்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். ஸோ இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஆர்பிட்டால்ஸும் நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து லிகன் வர இது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஆர்பிட்டால்ஸும் ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இப்போ இந்த ஹையர் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸ்க்கும் ரிப்பல்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணிரும், ரிப்பல்ஷன் நிறைய இருக்கிறதுனால ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு இவ்வளோ ஸ்பிளிட்டிங் நடக்கும் 3/5 டெல்டா நாட். இந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட்டிங் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து 2/5 டெல்டா நாட் வரும். ஸோ இப்போ வீக் ஃபீல்ட் லிகண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கும். ஸோ இப்போ வீக் ஃபீல்ட் லிகண்ட்னா என்ன லிகண்ட்ஸ் வரும் அப்படின்னா வாட்டர், அயோடின், பிரோமின், குளோரின் அண்ட் தயோசைனைட் இதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகண்ட்ல வரும். இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல பாக்குறப்போ சைனைட், CONO2, EnNH3. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல வரும். ஸோ இப்போ வீக் ஃபீல்ட் லிகண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா பேரிங் எனர்ஜி வந்து நிறைய இருக்கும். அதாவது பேரிங் எனர்ஜி நிறைய இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஈஸியா பேரப் பண்ண முடியாது. இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல பாக்குறப்போ ஸ்பிளிட்டிங் வந்து நிறைய இருக்கும், பேரிங் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். ஸோ பேரிங் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ணிரும் அப்படின்னா ஒரே ஆர்பிட்டால்ஸ்ல இது எல்லாமே பேரப் ஆயிடும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா FeH2O6+2 இருக்கு. ஸோ இப்போ இதுல Fe+2 கான்ஃபிகரேஷன். ஸோ Fe+2ல 3D6 இருக்கும். இது என்ன லிகண்ட் அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ இப்போ வீக் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கிறப்போ இந்த இதுல இருந்து ஏதாவது ஒன்று இருக்கு அட்டாச் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ அதனாலதான் இங்க வாட்டர் இருக்கு. ஸோ அதனால இது வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா 3D6 இருக்கு. ஸோ இப்போ 3D6ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இதையும் நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 1 2 3. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல போயிடலாம், இல்ல அப்படின்னா அடுத்த ஹையர் ஆர்பிட்டல் போயிடலாம், இல்ல அப்படின்னா இதே ஆர்பிட்டல்ல இது பேரப் ஆயிடலாம். பட் ஆனா இது வீக் ஃபீல்ட் லிகண்டா இருக்கிறதுனால இது என்ன பண்ணிரும், பேரப் பண்ணாம மேல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்க்கு போகும். ஸோ இப்படி பேரப் ஆயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்க்கு பாக்குறோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு, சைனைட். ஸோ இப்போ சைனைட் வந்து என்ன லிகண்ட் இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ இது கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சைனைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 அண்ட் இங்க வந்து 6 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 6. ஸோ இப்போ இங்கே Fe வந்து +2 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதனால 3D6 கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுறோம். 1 2 3 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து இந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு போகலாம், இல்ல இங்க போகலாம். பட் இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்கிறதுனால இது என்ன பண்ணிரும், பேரிங் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு. அதாவது அது என்ன பண்ணலாம், ஈஸியா பேரப் ஆயிடலாம். ஸோ அதனால இதே ஆர்பிட்டல்ஸ்ல என்ன ஆகிரும், எல்லா எலக்ட்ரான்ஸும் பேரப் ஆயிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல நடக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகண்ட்ல T2G இந்த சைட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால T2,4G4 போட்டிருக்கேன். அதே மாதிரி EG ஆர்பிட்டல் இந்த சைட்ல பாக்குறப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க EG2. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல பாக்குறப்போ இங்க வந்து T2G லெவல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால T2 6 0 and then T2G6 and then EG0 வரும். ஸோ இப்போ இதுல ஸ்பிளிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த T2Gல வந்து -2/5 டெல்டா நாட் இருக்கு, EG லெவல்ல 3/5 டெல்டா நாட் இருக்கு. ஸோ இப்போ இதை இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -2/5 டெல்டா நாட், இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு T2Gல அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால -2/5 டெல்டா நாட் இன்டூ 4. அதே மாதிரி இந்த சைடு EG லெவல்ல ஸ்பிளிட்டிங் பாக்குறப்போ 3/5 டெல்டா நாட். ஸோ அதனால 3/5 டெல்டா நாட் இன்டூ 2, ஏன்னா இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல பாக்குறப்போ T2G லெவல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுல ஸ்பிளிட்டிங் பாக்குறப்போ -2/5 டெல்டா நாட். ஸோ அதனால -2/5 டெல்டா நாட் இன்டூ 6. ஸோ இதுதான் மொத்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். இப்போ வீக் ஃபீல்ட் லிகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா T2G லெவல்ல வந்து மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி EG லெவல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா T2G4 EG2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ல பாக்குறப்போ இதுல T2G லெவல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால T2G அதுக்கப்புறமா 6 எலக்ட்ரான்ஸ் அண்ட் EG லெவல்ல எந்த எலக்ட்ரான்ஸுமே இல்ல, அதனால 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து நிறைய இருந்தது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து நிறைய இருந்தது அப்படின்னா வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இந்த டெல்டா நாட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க வந்து T2G லெவல்ல -2/5 டெல்டா நாட் ஸ்பிளிட்டிங் இருக்கும். அதே மாதிரி EG லெவல்ல 3/5 டெல்டா நாட். ஸோ அதனால -2/5 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G லெவல்
plus 3/5 into number of electrons in each level. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி நம்ம CFSE கண்டுபிடிக்கிறது? இது வந்து வீக் ஃபீல்ட் லிகன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், -2/5 இன்டூ இங்க T2G லெவல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இன்டூ 4 பிளஸ் 3/5 இங்க ஸ்பிளிட்டிங் எனர்ஜி EG லெவல் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ அதனால பிளஸ் 3/5 இன்டூ 2. அப்போ மொத்த ஸ்பிளிட்டிங் வந்து -2/5 இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன்ல T2G 6 இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், -2/5 இன்டூ 6. ஸோ அப்போ வந்து -12/5 வரும். ஸோ இதுதான் வந்து CFSE இதுக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுல எதுக்கு மோர் நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதுதான் என்னது, மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா CFSE நிறைய இருக்கிறப்போ வேவ் லென்த் அப்சர்வ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ இங்க வயலட் கலர் அப்சர்வ் ஆனிச்சு அப்படின்னா ப்ளூ கலர் வந்து எமிட் ஆகும், அப்படியே காம்ப்ளிமெண்டரி கலர் வந்து எமிட் ஆகும். அதே மாதிரி இங்க கிரீன் அப்சர்வ் ஆனிச்சு அப்படின்னா ஆரஞ்சு வந்து எமிட் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த டயக்ராம் பாத்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல அப்படி ஆக்டாஹெட்ரலுக்கு அப்படி டிஃப்ரெண்டா வரும். ஸோ இங்க ஆர்பிட்டல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் அதே மாதிரி லிகன்ஸ் வரப்போ இது என்ன ஆகும், ஹையர் எனர்ஜிக்கு போகும். ஸோ இப்போ இங்க ஹையர் எனர்ஜிக்கு போறப்போ இந்த 3 ஆர்பிட்டல்ஸ்க்கு ரிப்பல்ஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால அது என்ன பண்ணிடும், 2/5 டெல்டா Tக்கு ஹையரா ஸ்பிளிட் ஆயிடும். இந்த 2 ஆர்பிட்டல்ஸ்க்கு வந்து ரிப்பல்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகிரும், டெல்டா T 3/5 டெல்டா T வந்து கீழே வந்துடும். ஸோ இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன் அண்ட் வீக் ஃபீல்ட் லிகனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் COCl4-2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து கொபால்ட்டுடைய கான்ஃபிகரேஷன் வந்து 3D7. ஸோ இப்போ 3D7 இருக்கிறப்போ இங்க வந்து வீக் ஃபீல்ட் லிகன். ஸோ இப்போ என்ன பண்ணிரும், வீக் ஃபீல்ட் லிகன் இருக்கிறப்போ பேரிங் எனர்ஜி வந்து நிறைய இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணாது, ஒரே ஆர்பிட்டல்ல வந்து பேர் அப் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 3D7 அப்படின்றதுனால ஒவ்வொரு ஆர்பிட்டாலே ஃபில் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்து இந்த ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுனால இப்போ கீழே வரும். ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈல வந்து 4 இருக்கு, அதே மாதிரி T2ல வந்து 3 இருக்கு. சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டெல்டா நாட்க்கு பார்த்தோம். இங்க வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு பாக்குறப்போ -3/5, ஏன்னா இது கீழே வந்துருச்சு. சோ அப்ப அதனால -3/5 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் E ஆர்பிட்டல் பிளஸ் 2/5 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2 ஆர்பிட்டல். சோ இப்போ இதை நம்ம அப்படியே இங்க எழுதலாம். சோ அப்ப என்ன வரும், -3/5 இன்டூ இந்த லெவல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. சோ அதனால 4 பிளஸ் 2/5 இன்டூ 3. சோ இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். சோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சைட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டுக்கு வந்து நான் சயனைட் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இப்போ பண்றப்போ எனக்கு கோபால்ட் வந்து 3D7ல இருக்கு. சோ இப்போ என்ன ஆகும், இதுல பேரிங் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு. சோ இப்போ ஒரே ஆர்பிட்டல்ல வந்து பேர் அப் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அப்போ 1 2 3 இங்க போயிடும், 4 இங்க போயிடும், அதுக்கப்புறம் 5 6 7. சோ இப்போ எழுதணும் அப்படின்னா ஈல வந்து 4 இருக்கு, T2ல 3 இருக்கு. சோ இப்போ இங்க என்ன வரும், இதுல ஸ்பிளிட்டிங் வந்து 3/5 டெல்டா T இதுக்கு கீழே இருக்கு. சோ அதனால -3/5 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 பிளஸ் 2/5 இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து T2 லெவல்ல 3. சோ இப்படிதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் டெட்ராஹெட்ரலுக்கும் ஆக்டாஹெட்ரலுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. சோ இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் ஆஃப் த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஸ்பிளிட்டிங்க்கு ஈக்குவலா இருக்கும். சோ வாங்க இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். சோ இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the d orbital electronic configuration of the complex கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல எதுக்கு வந்து ஹையஸ்ட் CFSE இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ஒண்ணு என்ன டைப் ஆஃப் லிகன்ஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து COEN3+3 இருக்கு. சோ இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து CO+3, ஏன்னா NMNக்கு வந்து சார்ஜ் வந்து 0. சோ அதனால கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. சோ அதனால கான்ஃபிகரேஷன் பாக்குறப்போ 3D6 வருது. சோ இப்போ இந்த 3D6ல பாக்குறப்போ இது என்ன NMN வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன். சோ இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகன்ல என்ன நடக்கும், பேரிங் நடக்கும். சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 எலக்ட்ரான்ஸ் இதே ஆர்பிட்டல்ல போட்டு நெக்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் இதே ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ணிட்டேன். சோ இப்போ கான்ஃபிகரேஷன் எனக்கு எப்படி இருக்கு, T2G6 and then EG0ல இருக்கு. சோ இப்போ இந்த T2G லெவல்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் பாக்குறப்போ -2/5 டெல்டா நாட் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிருக்கேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 6. சோ அதனால 6 into -0.4. சோ அப்ப அது பண்றப்போ -2.4 வருது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, கோபால்ட்
F6 and then -3 இருக்கு. ஸோ இப்போ இதுல கோபால்ட்டோட கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிங்க. ஸோ அப்படியே ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா இதுல +3 இருக்கும். ஸோ இப்போ இதுல +3 பாக்குறப்போ 3d6 வருது. ஸோ இப்போ இந்த 3d6ல இப்போ எனக்கு எப்படி கான்ஃபிகரேஷன் இருக்கும்? ஃப்ளூரின் வந்து எனக்கு வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ அதனால 1 2 3 இங்க போயிடும். ஸோ இப்போ மிச்ச எலக்ட்ரான்ஸை ஃபில் அப் பண்றதுக்காக நெக்ஸ்ட் லெவல் போயிடும். ஸோ அதனால 4 5 6. ஸோ இப்போ இந்த T2 லெவல்ல பாக்குறப்போ T2G4 ஏன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. EG லெவல்ல பாக்குறப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இங்க வந்து T2G லெவல்ல -0.4 வரும் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ -0.4 இன்டூ 4. அதே மாதிரி EG லெவல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால 2 இன்டூ 0.6. ஸோ இதுல கால்குலேட் பண்றப்போ -0.4 டெல்டா நாட் வருது. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா Mn+2ல இருக்கு. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து MnH2O6+2. ஸோ இதுல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஸோ இப்போ இது கான்ஃபிகரேஷன் பாக்குறப்போ 3d5 இருக்கும். ஸோ இப்போ வாட்டர் என்ன லிகன்? வீக் ஃபீல்ட் லிகன். ஸோ வீக் ஃபீல்ட் லிகன் இருக்கிறப்போ என்ன நடக்காது? பேரிங் வந்து நடக்காது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸை இதே T2 லெவல்ல ஃபில் பண்ணிடுறோம். மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை EG லெவல்ல ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து -0.4. ஸோ அதனால 3 இன்டூ -0.4 பிளஸ் இங்க வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 2 இன்டூ 0.6 ஏன்னா E லெவல்ல போகிறப்போ E2G லெவல்ல போகிறப்போ 0.6 இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்றப்போ எனக்கு என்ன வருது? 0 வருது. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் H2O6+2 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கும் எழுதுறப்போ ஜிங்கோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஸோ அதனால கான்ஃபிகரேஷன் வந்து 3d10. இங்க என்னது? வாட்டர் வந்து எனக்கு வீக் ஃபீல்ட் லிகன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்க்கும் ஒவ்வொரு லெவல்ல பேர போயிட்டு இருக்கும். இதை ஃபில் ஆனதுனால இந்த லெவல் என்ன ஆகிரும் அப்படின்னா பேர பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா T2G லெவல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. EG லெவல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதனால 6 இன்டூ -0.4 பிளஸ் 4 இன்டூ 0.6. இதை பண்ணனால எனக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க? எதுக்கு வந்து ஹையஸ்ட் CFSன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? மேக்னிட்யூட் வைஸ்ல பார்க்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க -2.4 டெல்டா நாட் இங்க தான் நிறைய இருக்கு. அதாவது இங்க 2.4 டெல்டா நாட் இருக்கு, இங்க 0.4 டெல்டா நாட் இருக்கு. சோ அப்ப மேக்னிட்யூட் வைஸ் பாக்குறப்போ 2.4 தான் பெருசு. சோ அதனால இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு தான் என்ன இருக்கும்? அதிகமான ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இருக்கும். சோ அப்ப ஆப்ஷன் வந்து கோபால்ட் இந்த A ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல இதுக்கு தான் ஹையஸ்ட் CFSE இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸ்க்கும் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் வந்து ஹிண்ட் கொடுக்குறேன். இதுல என்னது அப்படின்னா T2G லெவல்ல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கிறப்போ CFSE வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதே மாதிரி EG லெவல்ல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கிறப்போ CFSE வேல்யூவை குறைச்சிரும். ஸோ இதை வச்சுட்டு நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போட்டு அதே மெத்தட்ல கூட போடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் Team Ignite.